கிறிஸ்தவர்கள் காதலிப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேர் எதிரானது. இப்ப சபைக்கு ஒரு கேள்வி, கிறிஸ்தவ பிள்ளைகள் காதலித்தால் கண்டிக்க வேண்டுமா, கண்டிக்க கூடாதா, அல்லது கண்டும் காணாது இருக்க வேண்டுமா? கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் அநேகர் காதலிக்கிறாங்க, நம்ம காதலிச்சா என்ன, இது கலியுக காலமாச்சே, அப்படிலாம் வாழ முடியாது ஸ்ட்ரிக்டால, அதுல போய் என்ன இருக்கு? இது போல அநேகர் மனநிலையில் இருக்கிறாங்க. சொல்ல போனால் ஒரு யங் பிரீச்சர், வாலிபமான ஒரு பிரசங்கியார் என் காதலியோடு கூட நான் பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது என்று பிரசங்கத்தில் சொல்லுகிறார். மிகவும் அபத்தமானது. கிறிஸ்தவர்கள் காதலிக்கலாமா, காதலிக்க கூடாதா? அப்படி காதலிக்க கூடாது என்றால் எதற்கு காதலிக்க கூடாது என்பதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராம். கிறிஸ்தவர்கள் காதலிக்கலாமா, டி காதலிக்க கூடாது? காதல் என்பது முதலாவது கண்ணு மூலமாக பார்க்குறாங்க, இன்னொன்று பேசுகிறது காது மூலமாக கேட்குறாங்க. ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன். அல்லது சோஷியல் என்வரான்மெண்ட், இதனால் தாக்கப்படுகிறாங்க. ஒருவர் காதலிச்சா அதே போல் நாமளும் காதலிக்கணும். ஒருவர் ஒருவரோடு பேசினா நமக்கும் அது. இது சினிமாவெல்லாம் பார்த்து அப்படி நடக்குது. அடுத்தது ஆப்போசிட் செக்ஸ், அப்படி பார்க்கும்போது ஃபிசிக்கலாக மைண்டில் என்ன ஆகுது, ஒரு ரியாக்ஷன் தோன்றுறது. இது அனைத்துமே மாம்சத்தில் முதலாவது துவங்குகிறது. பிறகு மைண்டில் அது ஒரு டிஸ்டர்ப் ஆகி அல்லது மைண்டில் அதனுடைய யோசனைகளால் வந்து கடைசியில் ஹார்ட்டில் டெபாசிட் ஆகிடுது. ஆனால் பரிசுத்த ஆவியாகிய தேவ அன்பை ஒரு மனுஷனுக்குள்ளாக ஊற்றும் பொழுது, ரட்சிப்பின் கிரியை செய்யும் பொழுது, அதுதான் ரீஜென்ரேஷன், ரெஸ்டரேஷன், ரீகன்சிலேஷன் சொல்கிறேன்ல, அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியை செய்யும் போது ஆவியில கிரியை செய்கிறார் அல்லது இருதயத்தில் டைரக்டாக கிரியை செய்கிறார். அதனால தான் நீங்கள் ரோமர் 10:9 படிக்கும்போது இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்று எழுதப்பட்டு இருக்கு. ஸோ டைரக்டாக இருதயத்தில் அல்லது நம்முடைய ஆவியில் பரிசுத்த ஆவியினர் கிரியை செய்கிறதுனால ஒரு சேஞ்சஸ் உண்டாகுது. அங்கிருந்து அவர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஹேண்டில் பண்ணுகிறார், ரூல் பண்ணுகிறார். மாம்சத்தின் காதல் சரீரத்தின் மூலமாக, மாம்சத்தின் மூலமாக நம்முடைய இருதயத்தை டோட்டலாக அது ஆளுகை செய்யுது. ஆவியானவருடைய அந்த அன்பு அப்படி இல்லை. தேவனுடைய அன்பு இருதயத்துக்குள்ளாக, ஆவிக்குள்ளாக அது நம்ம ஹோல் லைஃப்பை ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ஆகவே மாம்சத்தின் காதல் என்பது அந்த காதலர்கள் தான் ரூல் பண்ணுறாங்க. தேவ பிள்ளையை தேவனுடைய அன்பு நிரப்பும் போது தேவனை அவர்களை ஆளுகை செய்கிறார். இப்போ கேள்வி, தேவன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டுமா அல்லது யாரை காதலிக்கிறார்களோ அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டுமா? தேவன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் காதலை தவிர்க்கிறது நல்லது. அங்கிள், நீங்கள் லாஜிக்கலாக பேசுகிறீங்க அங்கிள், ஆனால் பிப்ளிக்கலாக பைபிள் காதலை சப்போர்ட் பண்ணுங்களா? ஓகே, நான் லாஜிக்காக பேசுகிறேன், ஆனால் பிப்ளிக்கலாக பைபிள் லவ்வை சப்போர்ட் பண்ணுதா இல்லையா, அதுதான் உன்னுடைய கேள்வி. ஆன்சர் நோ. பைபிள் காதலை என்றைக்கும் சப்போர்ட் பண்ணதே இல்லை. ஏன்னா பைபிளில் தெளிவாக இருக்குது, தேவன் எந்த விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகலை. உன் தேவனாகிய கர்த்தர் உன் முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் சொல்லிட்டே போகலாம். அன்பு கூறுவாயாக, அதுதான் வேதம் சொல்லுது. இப்படி அன்பு கூறும்போது கூட நீங்கள் அதே போல் பிறனை அன்பு கூறுவது கூட காதல் இல்லை. தேவனை எப்படி நேசிக்கிறோம் அது போல் கபடற்ற அன்பு தான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. தவிர தேவன் இந்த மாதிரி லவ்வில் என்றைக்கும் காம்ப்ரமைஸ் ஆனதில்லை. தேவனை முழுமையாக நேசிக்கணும், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இந்த உலகத்தினுடைய அன்பு, அந்த காதல் அப்படின்னு செய்யும்போது என்ன ஆகுறதுன்னா, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் இருக்கிறார், அவர் தான் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆளுகை செய்கிறார். இது போல கிறிஸ்தவன் ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு பையனையோ காதலிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இருதயத்தில் இருக்கிற இயேசுவை அவர்கள் எட்டி உதைத்து தூர தள்ளி தான் அந்த இடத்துல அந்த நபரை அவங்க வைக்கிறாங்க, ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஜீசஸ் அவரை தள்ளி இன்னொரு நபரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. நான் முன்னாடி சொன்னது போல் யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்க தான் நம்ம ஆளுகை செய்கிறாங்க. இயேசுவை நேசித்து அவர் நம்ம இருதயத்தில் இருந்தால் அவர் ஆளுகை செய்கிறார், அவருடைய வார்த்தை ஆளுகை செய்கிறது. ஒரு நபர் அதே பிளேஸை எடுத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காதலில் அவர்கள் ஆளுகை செய்கிறாங்க, அவங்க வார்த்தை தான் ஆளுகை செய்யும். அதனால தான் அவன் என்ன சொல்கிறானோ, அவன் என்ன சொல்கிறாலோ அதைப்படி கேட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே செயல்படுவார்கள். ஆகவே வேதம் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை என்றைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாது. தேவனுடைய அன்பு பியூரானது. இதுபோல் ரொமான்டிக் லவ்வை பைபிள் ஏற்றுக்கிறதில்ல. இந்த மாதிரி காதலை பைபிள் அக்செப்ட் பண்ணுறதில்ல. வசனமாகதா? இப்போ அப்பா அம்மாவை நேசிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு துணியை வாங்குறோம்னாலும் அத்தையும் நம்ம விரும்பித்தான் அந்த துணியை வாங்குகிறோம். அப்போ ஏன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கக்கூடாது? அதாவது உங்களுடைய கேள்வி, அப்பா அம்மாவை நேசிக்கிறோம், அதே போல் ஒரு உடுப்பை வாங்கினாலும் அது விரும்பி தான் நம்ம வாங்குகிறோம். அப்போ ஆண்டவர் நம்மளை விட்டு போகல இல்லையா, நமக்குள்ளே தானே இருக்கார். அப்போ ஒரு பையன் ஒரு பெண்ணை நேசிக்கிறது இல்லைன்னா தப்பு, அப்பவும் ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பார் அப்படின்னு கேட்குறீங்க. நான் இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணதுனால இந்த கொஸ்டின் வருது. ஓகே,
ஒரு தாய் ஒரு பிள்ளையோடு பேசாததுனால அல்லது ஒரு பிள்ளை ஒரு தாயோடு பேசாததுனால சூசைட் பண்ணிக்கிறாங்களா? காதலில் அது நடக்குது. அல்லது ஒரு தகப்பன் ஒரு மகனோடு பேசாததுனால, ஒரு மகள் தகப்பனோடு பேசாததுனால கொலை பண்ணிக்கிறாங்களா? காதலில் இது நடக்குது. அல்லது ஒரு உடுப்பை நேசிக்கிறோம் கிடைக்கலன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்களா? காதலில் இது நடக்குது. அப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுக்கு சரியான வேர்டு இல்லை. தமிழில் காதல்னு சொல்கிறாங்க, அன்புன்னு சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் அன்புன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கிரேக்க பதத்தில் அப்படி இல்லை. எராஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. இது போல் ரொமான்டிக் லவ், இது போல் காதல், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நேசிக்கிறது, திருமணத்துக்கு முன்னாடி நேசிக்கிறது எராஸ். இது போல் ஒரு அன்பு, அதுதான். எந்த இடத்துலையும் ஒரு டீட்டெயிலான ஒரு வேர்டு இல்லை. அட்லீஸ்ட் க்ரீக்கில் ஒரு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற ஒரு வேர்டு இருக்குது. இது போன்ற ஒரு அன்பு என்ன செய்கிறது என்றால் நம்மை ரூல் பண்ணது. அதுதான். அதனால தான் அநேக கொலைகள் நடக்கிறது, அதனால தான் அநேக தற்கொலைகள் நடக்கிறது. ஒரு அப்பா அம்மா பிள்ளையோட பேசலைன்னா அது போல் ஒரு காரியங்கள் பெரிய அளவில் நான் இதுவரையிலும் கேள்விப்பட்டல. உடுப்பை நேசிக்கிறோம், உடுப்பு இல்லைன்னா யாரோ போய் சூசைட் பண்ணிக்கிறது. ஆனால் இந்த காதல்ன்றது ஆபத்தானது அநேகருக்கு. அது நெகட்டிவாக போய் என்ன பண்ணியிருக்கு, டேமேஜ் பண்ணிடுது. ஆகவே தான் தாய் தகப்பனுடைய அன்பு வேற, இந்த எராஸ் ஒரு ஆணும் பெண்ணும் நேசிக்கிற அந்த அன்பு அவர்களை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த பையனை பார்க்கலன்னா அந்த பெண்ணுக்கு தூக்கம் வராது, அவளோடு பேசலைன்னா இவனுக்கு நிம்மதி இருக்காது. ஸோ சில சமயத்தில் தேவனை ஆராதிக்கிறதுக்கு வருவாங்க, அந்த ஞாபகமாக இருக்கும். அப்போ தேவனை ஆராதிக்கும் போது முழு இதயத்தோடு உன்னால் அது ஆராதிக்க முடியாது. ஏன்னா அந்த நபர் ரீப்ளேஸ் பண்ணிடுறாரு. ஜீசஸை வெளியே அனுப்பி அந்த நபரை கொண்டு வந்து இவங்களை இன்வைட் பண்ணிக்கிறாங்க. அது எடுப்படுகிறதில்ல. அதுதான் உனக்கு விளங்கு சமகம். அதே போல் அப்பா அம்மாவை நேசிக்கிற அந்த அன்பெல்லாம் அகாப்பை அன்பு. அதுதான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது மூன்றிலும் அன்பு பெரியது, அன்பு முக்கியமானதுன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த அன்பு எராஸ் கிடையாது, அது அகாப்பை. நம்ம அப்பா அம்மா நேசிக்கிறது மற்றவர்கள் அகாப்பை, இது எராஸ். இது சரியானதல்ல. சில சமயத்தில் சைல்டிஷ் லவ் போல, இது ஸ்டாண்டர்ட் ஆனதும் இல்லை. உங்கள் பைபிளில் இந்த மாதிரி லவ் ஸ்டோரி என்ன இருக்குதுங்களா அங்கிள்? ஏன் இவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான்? பைபிளில் இருக்கா, ஆனால் எல்லாம் ஃபெயிலூர் தான். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிந்து யாக்கோபு ரேச்சல் ராகேலை நேசிக்கிறான். யாக்கோபின் 4 மனைவியில் முதலாவது சாகிறதாவ தான். அடுத்தது சிம்சோன், அவன் ஒரு பெண்ணை நேசிக்கிறான். அந்த திருமணமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல. அப்போது சாலமோனும் அநேக கதைகள் இப்படி இருக்குது. பைபிளை பொறுத்தவரையிலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அந்த அன்பு, அந்த லவ்ன்றது, அந்த ஹியூமன் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. வேதம் அது சப்போர்ட் பண்ணுறதில்ல. அதுதான். ஏன்னா நம்ம தேவனை தான் நேசிக்கிறோம். இன்னொன்று சில பேர் சொல்லுவாங்க காதல் புனிதமானதுன்னு. வேதாகமத்தில் எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது காதல் புனிதமானதுன்னு. வேதம் அதை சொல்லலை. அது ஏதோ ஒரு டைரக்டருங்க இப்போ காதல் இந்த சண்டை மாதிரி காட்சி காட்டினா தான் வாலிபரில் இழுக்கப்படுவாங்க. அதனால் இவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை தவிர காதல் தெய்வீகமானதுன்னு வேதம் எதுவும் சொல்லலை. ஏன்னா பைபிள் ஒன்று சொல்லுது, நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருப்பதுனாலும். அப்போ இந்த காதல்ன்றது ஒரு பையன் ஒரு பெண்ணை ட்ரஸ்ட் பண்ணுறான், ஒரு பெண் ஒரு பையனை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அதுவே ஒரு தப்பானது, அதுவே சரிப்பட்டு வராதுன்னு தான் பைபிள் சொல்லுது. சிம்பிளாக சொல்கிறேன், சிம்பிளாக புரியும்படியாக சொல்கிறேன். ஒரு கிறிஸ்தவ பெண் ஒரு கிறிஸ்துவ ஆணையோ கிறிஸ்துவன் அல்லாதவனையோ காதலிக்கும் பொழுது தன் இருதயத்தில் இருக்கிற ஆத்ம நேசர், தன் இருதயத்தில் இருக்கிற இயேசுவை எடுத்து வெளியே போட்டுட்டு தான் அந்த நபரை உள்ளே வைக்க முடியும். அந்த இடத்துல. ஆனால் அந்த இடத்தை ஒருவருக்கு தான் தர முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவர்கள் அந்த செயலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜீசஸை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஜீசஸை வெளியே தள்ளி ரிஜெக்ட் பண்ணி இன்னொரு நபரை வைக்கிறாங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் முழுமையாக யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். இது போல் காதல் அந்த நபர் ஆளுகை செய்கிறார் உன் இருதயத்துக்குள்ளாக வந்து. அதான் முன்னாடியே சொல்கிறேன். மாம்சத்தை கண்ணு காது இப்படி என்விரான்மெண்ட்டு அல்லது மைண்ட்லலாம் கரெக்டாக இருதயத்தில் அவர் உக்காந்துருவாங்க. அது மாதிரி நபர் அவங்க ரூல் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தள்ளிடுறீங்க வெளியே. ஆனால் நம்ம கிரியத்துக்கு கொல்லப்பட்டதுனால நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுக்க அவருக்கு தான் சொந்தம். அவர் தான் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஏன்னா நாம் நம்முடையவர்கள் அல்ல, நம்ம தேவனுடையவர்கள். அப்போ அந்த அன்பு தான் நிலையான அன்பு. அந்த சிலுவின் அன்பு தான் மாயமற்ற அன்பு. அந்த இடத்துல அவரை நேசிக்கிறதன் மூலமாக தான் உண்மையாக தேவனை ஆராதிக்க முடியும். அதில் உலகத்தின் எந்த அன்பு வந்தாலும் சரிபட்டு வராது. உங்களுக்கு விளங்குச்சுங்களா? அதனால தான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நம்ம அன்பு கூறக்கூடாதுன்னு இருக்குது. பிதாவின் அன்பு நமக்குள்ளே இருக்காது. ஸ்டார்டிங்கில் நான் சொன்னது போல் இது போல் காதல் ஜீசஸோட அன்புக்கு நேர் எதிரானது. ஒரு நாளும் கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யக்கூடாது. வேதம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இது குறித்து பேசுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இருதயத்தில் ஒருவர் தான் இருக்க முடியும், அந்த ஒருவர் இயேசுவா தான் இருக்க முடியும். வேறு ஒருவர் வரும்பொழுதே இருக்கிற இந்த இயேசுவை வெளியே துரத்தி விட்டு தான் இன்னொருவரை அந்த இடத்துல நம்ம வைக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், 2 எஜமானுக்கு
ஊழியம் செய்ய முடியாது. ஒருவர் வெறுத்து ஒருவரை நேசிப்பார்கள் என்று உலகத்திற்கும் பணத்துக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு. அதே தான் இந்த காதலுக்கும் பொருந்தும். ஒருவரை மட்டும்தான் நம்ம நேசிக்க முடியும். இயேசுவை இருதயத்திலிருந்து வெளியே அனுப்புகிறோமா, அல்லது உலக மனிதர்களை கிட்டே சேராத இயேசுவை பற்றி கொண்டு இருக்கிறோமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மே காட் bless you.